ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வேதிக் மேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேதிக் மேக்ஸில் வந்து எப்படி வந்து நம்பர்ஸ் ஈஸியாக மல்டிபிள் பண்ணுறது, அண்ட் தென் வந்து நம்பர்ஸ் எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்லாம் எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேதிக் மேக்ஸ் மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம் அண்ட் தென் வந்து பேங்க் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய சம்ஸ்க்கான கால்குலேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அண்ட் தென் ஃபாஸ்ட்டாக போடலாம். ஓகேங்களா? ஸோ வேதிக் மேக்ஸில் மல்டிபிள்ஸ்க்கே வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 digit நம்பர் அண்டு 2 digit நம்பர். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து எனி 2 digit நம்பர் இன்ட்டு எனி 2 digit நம்பர் வந்து எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 digit நம்பர் அப்படிங்கும்போது 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த 2 நம்பரையும் கிராஸாக மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? கிராஸாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து 2 நம்பர் இருக்குன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து இப்படி மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2 digit நம்பர் இன்ட்டு 2 digit நம்பர் மல்டிபிள் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 38, 87 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும். 8யும் 7யும் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 8 56. ஸோ 6, ரிமைனிங் வந்து 5. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த 2 நம்பரையும் இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும். ஓகேங்களா? 8 8 எவ்வளோ, 64, 7 21. ஸோ 64யும் 21யும் ஆட் பண்ணுங்க, 85. ஸோ இங்கே ஒரு 5 இருக்கு, 5யும் ஆட் பண்ணிங்கன்னா 90க்கு 0, ரிமைனிங் வந்து 9. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 3யும் 8யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 24, இங்கே ஒரு 9 இருக்குது. 9 ஆட் பண்ணிங்கன்னா 24யும் 9யும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 33. ஸோ உங்களுக்கு வந்து 38யும் 87யும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய நம்பர் என்னென்னா 3306. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்களே வந்து நிறைய நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 2 digit இன்ட்டு 2 digit நிறைய நம்பர்ஸ் எழுதிட்டு இந்த மெத்தடில் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 digit நம்பர் அண்டு 3 digit நம்பர். ஓகேங்களா? எனி 3 digit நம்பர் இன்ட்டு எனி 3 digit நம்பர் எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 3 digit இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஒரு நம்பர் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு, இந்த 3 digit நம்பரில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு, 3 digitயும் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப்பு, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2 நம்பரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டெப்பு, இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம 3 digit நம்பரையும் 3 digit நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர்ஸ் வச்சு இப்போ சால்வ் பண்ணலாம். 1 1 2 அண்ட் தென் 1 5 7. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய நம்பரை இப்படி மல்டிபிள் பண்ணணும். இப்போ 7 இங்கே 2 இருக்குது. அப்போ 7 2 14க்கு 4, ரிமைனிங் வந்து 1 வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ரைட் சைடு இருந்து இந்த 2 நம்பரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். I 2 10, இங்கே 7 வந்து 4 7. ஸோ அப்போ 10 7 17, இங்கே ஒரு நம்பர் இருக்கா, 18க்கு 8, ரிமைனிங் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த 3 நம்பர்ஸையும் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும். ஆட் பண்ணும்போது 7 இன்ட்டு 1 7, இங்கே வந்து 2 இன்ட்டு 1. ஓகேங்களா? இது 2 தான் வரும். 7 9, இங்கே ஒரு ரிமைண்டர் ஒன்று வச்சுருமா 10, இங்கே 4 5 5, 15க்கு 5, ரிமைனிங் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். 5யும் 1யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 தான் வரும். 1 இன்ட்டு 1 1. ஸோ 5, இது ஒன்று 6, ரிமைண்டர் ஒன்று 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லாஸ்ட் ஸ்டெப்பு, இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த நம்பரை ஸ்ட்ரைட்டாக மல்டிபிள் பண்ணணும். 1 இன்ட்டு 1 1. ஸோ ரிமைண்டர் எதுவும் இல்லை, ஸோ அதனால் 1. ஸோ அப்போ 112யும் 157யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
1 7 5 8 4ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நீங்களே 3 டிஜிட் இன்ட்டு 3 டிஜிட் நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ் எழுதி இதே மெத்தடில் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கால்குலேட்டர் வச்சு கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4 டிஜிட் நம்பர் அண்ட் 4 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ 4 டிஜிட் இன்ட்டு 4 டிஜிட் வந்து எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாமில் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் இன்ட்டு 2 டிஜிட் 3 டிஜிட் இன்ட்டு 3 டிஜிட் தான் வந்து மோஸ்ட்லி வரும். ஓகேங்களா? அதுதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 டிஜிட் இன்ட்டு 4 டிஜிட் வந்து ரேராக தான் வரும். இருந்தாலும் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் இருக்குன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய நம்பரை வந்து ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து ரைட் சைடில் வந்து இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பு ரைட் சைடில் இருந்து இந்த 3 நம்பரையும் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப்பு இருக்கக்கூடிய எல்லா 4 நம்பர்ஸையும் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டெப்பு லெஃப்ட் சைடில் இருந்து இருக்கக்கூடிய இந்த 3 நம்பரையுமே இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டெப்பு லெஃப்ட் சைடில் இருந்து இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செவன்த்து ஸ்டெப்பு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 7 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம 4 டிஜிட் இன்ட்டு 4 டிஜிட் வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது 1 2 5 6 ஓகேங்களா? 1256யும் 3214யும் ஓகேங்களா? ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 6 நாள் 24க்கு 4 ரிமைனிங் வந்து 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ரைட் சைடில் இருந்து இந்த 2 நம்பரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 5 20 + 6 26, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 28க்கு 8 ரிமைண்டர் வந்து 2. ஓகேங்களா? இப்போ வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ரைட் சைடில் இருந்து இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும். அப்படி பண்ணோம்னா 6 2 12 4 2 8 12 8 20, இங்கே ஒரு 5 25, இங்கே ஒரு 2 ஓகேங்களா? 27க்கு 7 ரிமைனிங் வந்து 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபோர்த் ஸ்டெப்பு இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும். அப்போ 6 18, இங்கே ஒரு 4 எவ்வளோ வரும், 22, I 2 10 32, இங்கே ஒரு 2 34 34, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிமைண்டர் 2 இருக்குங்களா, 36 6. இப்போ ரிமைண்டர் வந்து 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த லெஃப்ட் சைடில் இருந்து இருக்கக்கூடிய இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும். அப்போ 5 15, இங்கே 2 2 4 15 4 19, இங்கே ஒரு 1 20, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ 23. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் வந்து 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், லெஃப்ட் சைட்லேருந்து இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும். 3 2 6, இங்கே ஒரு 2 8, இங்கே ஒரு 2 இருக்கா, 10 10க்கு 0. இப்போ ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரை ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணால் 1 3 3, இங்கே ரிமைண்டர் 1 வச்சுருக்கோம். ஸோ 4. ஸோ இப்போ இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 4 0 3 6 7 8 4ங்கிற நம்பர் கிடைக்கிது. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம எனி 2 டிஜிட் நம்பர் இன்ட்டு 2 டிஜிட்டு அண்ட் தென் எனி 3 டிஜிட் நம்பர் இன்ட்டு 3 டிஜிட் நம்பர் அண்ட் தென் எனி 4 டிஜிட் நம்பர் இன்ட்டு எனி 4 டிஜிட் நம்பர் வந்து எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரிமைனிங் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ all.